தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோவில் ஜென்டில் உமன் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை இயக்குனர் ஜோஷுவா சேதுராமன் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் ஹரிகிருஷ்ணன், லிஜோ ஜோஸ், அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா லஸ்லியா மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சென்னையில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் படத்தினுடைய நாயகன் ஹரிகிருஷ்ணன் தங்கியிருக்காரு. அவருடைய மனைவி லிஜோ ஜோஸும் அவர் கூட தங்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய கணவர் தன் மீது பேர் அன்பு வச்சிட்டு இருக்கிறான்னு நினைக்கிற அந்த சமயத்தில் தன்னுடைய கணவருடைய செல்போன் மூலமாக அவர் வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால் கடும் கோபமடைந்த லிஜோ ஜோஸ் தன்னுடைய கணவரை கொலை பண்ணுறாங்க. ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடக்கிற கணவரை பார்த்து சற்றும் கலங்காமல் தன்னுடைய கணவருடைய உடலை குளிர்சாதன பெட்டியில் வச்சுட்டு தன்னுடைய வேலையை வழக்கம் போல் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு நடுவில் ஹரிகிருஷ்ணனுடைய காதலி ஹரிகிருஷ்ணனை காணலை அப்படின்ற மாதிரி போலீஸில் புகார் கொடுக்குறாங்க. அந்த விசாரணையின் அடிப்படையில் போலீஸ் ஹரிகிருஷ்ணனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதே போல் தன்னுடைய கணவரை கொலை பண்ணிவிட்டு சாதாரணமாக சுற்றிட்டு இருக்கிற லிஜோ ஜோஸ் சட்டத்தின் பிடியிலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத அதிர்ச்சியும் ஆச்சரியமும் நிறைந்த விஷயத்தில் சொல்லக்கூடிய படம் தான் இந்த ஜென்டில் உமன். இந்த படத்தை பற்றி அலசணும் அப்படின்னா, இந்த படத்தினுடைய நாயகியாக நடிச்சிருக்கக்கூடிய லிஜோ ஜோஸ், அதாவது தன்னுடைய கணவர் செய்த தவறை அறிஞ்ச பிறகு ஒரு சாதாரண பெண் போல கலங்கினாலும் அடுத்த நிமிஷமே யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு விஷயத்தை செஞ்சு பார்வையாளர்களை பதற்றம் அடைய வைக்கிறாங்க. குறிப்பாக தன்னுடைய கணவரை கொலை பண்ணிட்டு எந்தவித பதட்டமும் இல்லாமல் ஒவ்வொரு நாளையும் கடத்துறது தன்னுடைய நடிப்பின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு விஷயத்தை கையாண்ட மாதிரி கையாண்டிருக்காங்க. அதே போல் அவங்க நடிப்பில் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் படத்தினுடைய நாயகன் ஹரிகிருஷ்ணன், அதாவது கடவுள் பக்தி நெத்தியில் பட்ட அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பையன் மாதிரி இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் அடப்பாவி அப்படின்னு சொல்கிற மாதிரி சேட்டை மன்னனாக வலம் வந்திருக்காரு. குறிப்பாக தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப நிறைவாக பண்ணியிருக்காரு, குறைவான காட்சிகள் வந்தாலும். அதே போல் படத்தினுடைய இன்னொரு கதாநாயகி லஸ்லியா தன்னுடைய கதாபாத்திரத்தை நியாயம் சேர்க்கிற வகையில் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக பெண்கள் வந்து பாதுகாப்புக்காக ஆண்களை சார்ந்திருக்கிற அந்த கதாபாத்திரத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே போல் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு அடுக்குமாடி குடியிருப்புகள் நிறைய காட்சிகளை காட்டினாலும் கதாபாத்திரங்கள் தங்களுக்குள்ள இருக்கிற பதற்றத்தை வெளிப்படுத்துகிற விஷயத்தை ரொம்ப நேர்த்தியாக காமிச்சிருக்காங்க கேமரா ஒர்க் மூலமாக. அதே போல் இந்த படத்தினுடைய பின்னணி இசை படத்துக்கு பலம் சேர்க்கிற வகையில் அமைந்திருக்கு. இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கக்கூடிய ஜோஷுவா சேதுராமன் உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஒரு பெண் வந்து குற்றம் செஞ்சிட்டதுனால அந்த பெண்ணுக்கு நியாயம் சேர்க்கிற வகையில் இந்த திரைக்கதையை அமைச்சிருக்காரு. குறிப்பாக பெண்கள் எவ்வளோ உயர்ந்த நிலைக்கு போனாலும் ஆண்களுக்கு கீழே தான் பெண்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பெண்ணியம் வசனங்கள் பேசினாலும் இந்த படத்தை ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் கமர்ஷியல் படமாக கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. குறிப்பாக தான் சொல்ல வந்ததை ஒரு ஜனரஞ்சகமாக சொல்லி ரசிக்க வச்சாலும் அந்த பெண் கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அது போடுற திட்டமாக இருக்கட்டும், அது வந்து சினிமாத்தனமாகவும் நம்பும்படியாகவும் இல்லாதது இந்த படத்துக்கு ஒரு மைனஸாக அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் இந்த படத்தை ஒரு முறை தாராளமாக பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. அடுத்த வசனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.